ஒரு பெண் 6 மாதத்தில் குழந்தை பெற்றுவிட்டாள். அவள் கணவன் அவளை சந்தேகப்படுகிறான். இதற்கு எப்படி தீர்ப்பு சொல்வதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு திருமணமாகிட்டு குழந்தை பெறுவதற்குன்னு ஊர் உலகத்தில் நம்ம எப்படி விளங்கி வச்சுருக்கோம்னு கேட்டால் 10 மாதம்னு விளங்கி வச்சுருக்குறோம். உண்மையில் 9 மாதம் சில்லற தான். 9 மாதம் தான். அந்த சொச்சத்தையும் ஒரு மாதம் மட்டும் நம்ம கணக்கெடுத்து என்ன செய்கிறோம், அதை 10 மாதம்னு வச்சுக்கிட்டோம், 9 மாதம்னு வச்சுக்கிறோம். அப்போ 9 மாதம் சில நாட்களில் குழந்தை பெற்றால் அது அவனுக்கு பிறந்தது. ஏன்னா குழந்தை அப்போ தான் அவ்வளோ காலம் சென்று தான் ஒரு பூரணமான குழந்தை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதில் யாருக்கும் சந்தேகம் வராது. அதே நேரத்தில் கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் குழந்தை பெற்றாங்கன்னு வைங்க. 6 மாதத்தில் குழந்தை பெற்றாங்கன்னு சொன்னால் அதுலேயும் என்ன வரும்னு கேட்டால் சில சந்தர்ப்பங்களில் சந்தேகம் வரும், சில சந்தர்ப்பங்களில் சந்தேகம் வராது. 6 மாதத்தில் பிறக்கும்போது 6 மாத அளவில் அந்த குழந்தை இருந்துச்சுன்னு வைங்க, 6 குறை பிரசவமாக பிறக்குது. இது 6 மாத குழந்தை தான். 6 மாத குழந்தை எழுதி கையில் தந்துட மாட்டான். அது இன்குபேட்டரில் வச்சு அதை ஒரு கொஞ்ச நாள் இந்த ஆஸ்பத்திரியுடைய மருத்துவமனையுடைய கண்காணிப்பில் வைத்து இனிமேல் தேறிடும்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட தருவான். அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்து யாருக்கும் சந்தேகம் வருமா? கல்யாணம் பண்ணுறான், 6 மாதத்தில் புள்ள பெறுறா. அந்த புள்ள என்னவா இருக்குது, 6 மாத பிள்ளையாகவே இருக்குது. யாரை பார்த்தாலும் இது 6 மாத குழந்தைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது மருத்துவர்களும் சொல்கிறாங்க இது 6 மாத கருவில் உள்ளதுதான்னு சொல்கிறாங்க. வளர்ச்சி கம்மியாக இருக்கும்ல. 6 மாத குழந்தையுடைய உடலுடைய அளவு மாத்திரம் இல்லாமல் பல விஷயங்கள் அவங்களுக்கு குறைபாடாக இருக்கும். அதெல்லாம் வெளியே தான் இனிமேல் வளரணும். அது அப்படி இருக்கும்போது இது ஒரு குறைபாடு. இது குறைபாட்டின் காரணமாக 6 மாதத்து குழந்தைய ஒருத்தன் எப்போ சந்தேகப்படுவான்னு கேட்டால் இந்த மாதிரி இருந்தால் சந்தேகப்பட மாட்டான். 6 மாதத்தில் பிறக்கிற குழந்தை 6 மாத குழந்தையாகவே இருந்தால் எந்த ஒரு மனிதனுக்கும் சந்தேகம் வராது. சந்தேகம் வந்தாலும் புரிய வைக்கலாம். ஏன்டா இருக்கு போயில 6 மாத குழந்தை எத்தனை இருக்குது, அது நீ தான் காரணம்னு சொல்லிவிடலாம். 6 மாதத்தில் புள்ள பெறா, நான் 10 மாத பிள்ளையாக இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் புள்ள பெறா. ஆனால் பிள்ளையை பார்த்தோம்னா அது பூரணமான வளர்ச்சி அடைந்த குழந்தையாக இருக்கிறது. அதை இன்குபேட்டரில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா அப்படியே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிடுறான். அப்படின்னு சொன்னால் இவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி அவன் கருவில் கரு அடைஞ்சிட்டான். கருவோடு இருக்கும் பொழுது தான் இவனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தான் உலகத்தில் எடுத்துக்கொள்வார்கள். உலக சட்ட பிரகாரம் 10 மாத பிள்ளையை நீ பெற்றிருக்கிற, கல்யாணம் பண்ணி 6 மாதம் தான் ஆகுதுன்னு சொன்னால் இவன் பிள்ளை இல்லை. இவனை கல்யாணம் பண்ணும்போதே வேறு ஒருத்தனுடைய கருவை நீ சுமந்த நிலையில் தான் அந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கிறாயின்னு என்ன செய்வாங்க, எடுத்துக்கொண்டு சந்தேகம் வரும். இப்படி சந்தேகம் வந்தால் என்ன செய்வது என்று கேட்டிங்கன்னா, மார்க் அடிப்படையில் இது ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு 2 விதமாக பார்க்குது. ஒன்று இந்த கணவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அது பிரச்சனை இல்லைங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் மனைவி அப்படின்னா கூட இருந்துட்டு போகுது அப்படின்னு எடுத்துக்கொண்டான்னு சொன்னால் அவனுக்கு அந்த உரிமை இருக்குது. நல்லா விளங்கிக்கணும். 6 மாதத்தில் புள்ள பெறா, 10 மாத குழந்தையாக இருக்குது. இந்த லாஜிக் படி, விஞ்ஞானப்படி, மருத்துவப்படி, உலக கணக்கு பிரகாரம் அவன் பிள்ளையாக இருக்காதுன்னு இருந்தாலும் சம்மந்தப்பட்டவன் என்ன செய்கிறான், இல்லைங்க என் பிள்ளை தான்டா, நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது, யாரும் கிராஸ் பண்ண, அவனுக்கு பஞ்சாயத்தில் உங்களுக்கு என்னண்டா, அவனுக்கு பஞ்சாயத்து இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடையாது, கேள்வி கேட்க இயலாது. ஏன்னு கேட்டால் யாருடைய பொறுப்பில் இருக்கும் பொழுது அந்த குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தை அவனுக்கு உரியது தான். இதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம். இந்த சட்டத்தை விளங்குறதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது. அது சிந்திச்சா தான் விளங்கும். அது அந்த ஹதீஸை எடுத்தோன்னு விளங்காது. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், சாத் இப்னு அபி வக்காஸ்ங்கிற ஒரு சஹாபி, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் 10 சஹாபாக்களில் ஒரு ஆள். அந்த சாத் இப்னு அபி வக்காஸுக்கு உத்பா என்று ஒரு அண்ணனோ தம்பியோ ஒருத்தர் சகோதரர் இருக்கிறார். சாத் இப்னு அபி வக்காஸுக்கு உத்பா என்ற பெயரில் ஒரு சகோதரர் இருக்கிறார். அந்த சகோதரர் என்ன செஞ்சிட்டார்னா அவர் மரணிச்சிட்டார். உத்பாங்கிறவர் மரணிக்கும் போது சாத் இப்னு அபி வக்காஸ்கிட்ட ஒரு வசியத்து பண்ணிட்டு மரணிக்கிறார். அது என்ன மரணிக்கிறார்னு கேட்டால், இந்த ஜம்ஆ என்று ஒரு ஆள் இருக்கார், ஜம்ஆன்னு ஒரு ஆள் அங்கே இருக்கிறார் மக்காவில். அந்த ஜம்மாவுக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறாங்க, வலிதான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த ஜம்மாவுடைய அடிமை பெண்ணாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு புள்ள இருக்குது.
அது எனக்கு பிறந்த புள்ள. எப்படி சொல்கிறாரு இந்த உத்துபா சொல்கிறாரு, இன்னொருத்தருக்கு அடிமையாக இருந்தால் அவருக்கு தான் அந்த புள்ள பிறக்கணும். ஆனாலும் சட்ட விரோதமாக என்ன செய்கிறார், இன்னொருத்தருடைய அடிமை பெண்ணோட போய் இந்த உத்துபா என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த தாம்பத்தியத்தை நடத்தி அந்த அடிமை பெண்ணுக்கு புள்ள பிறந்துருச்சு. அந்த புள்ள பிறந்தவொன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவர் சாதுட்டு சொல்கிறார், சாது அவர்களை, தம்பியை இந்த மாதிரி இந்த ஜம்மாவுடைய ஒரு அடிமை பெண் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு புள்ள இருக்குதுல்ல, அது ஜம்மாவுடைய புள்ள கிடையாது, ஏன் புள்ள, அது எனக்கு பிறந்த புள்ள தான், அதனால நீ அதை கைப்பற்றிடு எப்படியாவது அப்படின்னு அவர் மரணிக்கும் போது இவருக்கு வசியத்து பண்ணிட்டு போகிறார். ஏன் அப்படி போகிறாருன்னு கேட்டால் அந்த பிள்ளையுடைய தோற்றமும் இவர் மாதிரியே தான் இருக்குது. பிள்ளையுடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்துபாவுடைய தோற்றத்தெல்லாம் இருக்குது. அதனால் எனக்கு தான் அது பிறந்ததுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இது இப்படி போனோன்னு என்ன ஆகுதுன்னா மக்கா வெற்றி அடையுது. மக்கா வெற்றி அடைஞ்சவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா சாது பின் அபி வக்காஸ் அவர் போய் என்ன செய்கிறாருன்னா அந்த ஜம்மாவுடைய புள்ளையை பிடிக்கிறார். இங்கே வா, நீ எங்கள் அண்ணனுக்கு பிறந்த புள்ள அப்படின்னு கைப்பற்றிக்கிட்டு வந்துடுறாரு. அப்போ என்கிட்ட எங்கள் அண்ணன் வசியத்து பண்ணிட்டு போயிருக்கிறாரு, நீ எங்கள் அண்ணனுக்கு தான் பிறந்த, அதனால் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த ஜம்மான்னு சொல்கிறோம்ல, அவருக்கு ஒரு ஆள் மகன் இருக்கார், அப்து ஒரு பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எங்கள் வாப்பாவுடைய அடிமை அந்த பெண்ணு அவங்களுக்கு தான், எங்கள் வாப்பாவுக்கு தான் பிறந்திருக்குது, எங்கள் வாப்பாவுக்கு அடிமையாக இருக்கும்போது தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு, அதனால் அது எனக்கு தான் சகோதரன்னு சொல்லி யாரை செய்கிறா, இந்த ஜம்மாவுடைய புள்ள ஜம்மாவுடைய மனைவி மூலம் பிறந்தவர், இது அடிமை மூலம் பிறந்தவர். ஜம்மாவுடைய மனைவி மூலமாக பிறந்த ஒருத்தர் அப்துன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா பிள்ளைய சாது பின் அபி வக்காஸ் கேட்கும்போது அதெல்லாம் தர முடியாது, எங்கள் வாப்பாவுக்கு தானே அது அடிமையாக இருந்த அந்த பொம்பளை, அடிமையாக இருக்கும்போது பெற்றா எங்கள் வாப்பாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட இது ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, வந்துடுறாங்க. அப்போ சாது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த மாதிரி எங்கள் அண்ணன் என்று சுட்டு போனார், அதனால தான் எடுத்து அப்படி விஷயத்தை வளர்க்குறாரு. அவர் என்ன செய்கிறார், அப்து பின் ஜம்மா என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது என்னுடைய வாப்பாவுக்கு அடிமையாக இருக்கும்போது தான் அந்த பெண்ணுக்கு புள்ள பிறந்திருக்கு, அதனால எங்கள் வாப்பாவுக்கு தான் அது சொந்தம், அதனால் எனக்கு தான் அது தம்பிங்கிற முறை வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை வைக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்கன்னு கேட்டால் ஹுவ லக்க யா அப்து பின் ஜம்மா, ஜம்மாவுடைய மகன் அப்து அவர்களே இந்த புள்ள உங்களுக்கு தான் சேரும் சொல்லிவிட்டு ஒரு வாசகம் சொல்கிறாங்க, அல் வலதுல் இல் ஃபிராஷ், குழந்தை என்பது ஃபிராஷ்னா படுக்கை, யாருக்கு அந்த படுக்கை விரிக்கிறாளோ அவனுக்கு உரியது. ஒரு பெண் யாருக்கு படுக்கை விரிக்கிறாள்னா யாருக்கு மனைவியாக இருக்கிறாளோ, ஒரு பெண்ணு யாருக்கு உடைமை மனைவியாகவோ அடிமையாக இருக்கிறாளோ அவங்களுக்கு தான் சொந்தம். தப்பான முறையில் வேற ஆள் போய் உறவு கொண்டு பிறந்தாலும் அதுக்கு சட்டப்படி கிளைம் பண்ண இயலாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் செஞ்சார். இன்னொருத்தர் விபச்சாரம் பண்ணியிருக்கிறார். அப்போ இவர் ஜம்மா என்பவர் அவருடைய அடிமை பெண்ணுங்கிற வகையில் அவர் மனைவி மாதிரி அந்த தாம்பத்தியத்தை நடத்த முடியும். இந்த உத்துபா என்பவர் இன்னொருத்தருடைய அடிமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நினைஞ்சிருக்காரு, தப்பான முறையில் கையாண்டிருக்கிறாரு. அவர் இப்போ இருந்தாருன்னா அவருக்கு தண்டனை தான் கொடுக்கணும், ஒளியில் ஆஹிர் அல் ஹஜரு, அந்த விபச்சாரம் பண்ணவருக்கு தண்டனை தான் கொடுக்கணுமே தவிர நீ பிள்ளையெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற சொல்ல தீர்ப்பளிச்சிடுறாங்க. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால் இவருக்கு தான் பிறந்திருக்காருன்னு கிளைம் பண்ணுறாரு அந்த ஆம்பளை, அவர் சொல்கிறாரு, பார்த்தாலும் அவர் மாதிரியே தான் அந்த பையனும் இருக்கிறாரு. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அது யாருக்கு அடிமையாக இருந்தாங்க, அப்போ அவங்க கிளைம் பண்ணால் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்க கிளைம் பண்ணாமல் விட்டாது வேறு கதை. அது அப்து பின் ஜம்மா என்பவர் எங்கள் வாப்பாவுடைய பிள்ளை அது அப்படின்னு சொன்னார்ன்னு சொன்னால் அவர் வாப்பாவுக்கு அடிமையாக அடிமைன்னா மனைவின்னு வச்சுக்கிறீங்களேன், மனைவியாக இருக்கும்போது அந்த பிள்ளை பிறந்திருக்கு. அப்போ எங்கள் வாப்பாவுக்கு மனைவியாக இருக்கும்போது அந்த பிள்ளை பிறந்துச்சின்னு சொன்னால் எவன் போய் அதுக்கு தப்பான காரியம் நடத்தினாலும் அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது, எங்கள் வாப்பாவுக்கு தான் அவர் சொல்லிவிடுறாரு. அதே நேரத்தில் இந்த ஜம்மான் இருக்கிறார்ல, இந்த ஜம்மா என்பவருடைய மகளை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. சவுதான்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, இந்த சவுதா யாருன்னு கேட்டால் ஜம்மாவுடைய மகள். இந்த பிள்ளைக்கு சொந்தம் கொண்டாடினால் அப்துங்கிறவர் அவருடைய சகோதரி.
அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சவுதாவை ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க மனைவியை. இந்த பாரு, நீ வந்து அந்த அந்த பையன் வந்து உத்துபாவுக்கு பிறந்ததாக சொல்லப்படுதில்ல, உங்கள் வாப்பாவுக்கு பிறந்ததாக சொல்லப்படுதில்ல, அந்த பையன் வந்து அவங்க வாப்பாவுக்கு உரியதுன்னு ஆக்கிட்டோம். உங்கள் வாப்பாவுக்கு உரியதுன்னா சகோதரன் ஆயிடுவார்ல. அந்த பையனை வந்து ரசூலுல்லாஹ் வந்து அப்துட்ட பிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் சவுதாவுக்கு அந்த பையன் யார்? தம்பி, அண்ணனா ஆயிடுவார். அப்போ அந்த பையன் வந்து இப்போ இந்த தீர்ப்பு பிரகாரம் உன் சகோதரன் தான். ஆனாலும் நீ அவன் விஷயத்தில் ஹிஜாபை பேணிக்கொள். ஏன்னு கேட்டால் இவன் அச்சு அசலாக அந்த உத்பா மாதிரியே இருக்கிறான். அதாவது இவருக்கு பிறந்த சட்டப்படி அவர் தான். ஆனால் இது பிறந்தது யாருக்குன்னு பார்த்தோம்னா அவருக்கு தான் பிறந்திருக்காரு. இவருடைய எந்த ஒரு சாயலுமே இல்லை. இந்த பிள்ளைகிட்ட உங்கள் வாப்பாவுடைய எந்த சாயலுமே இல்லை. யார் வந்து தப்பான முறையில் பெற்றேங்கிறாரோ அவருடைய சாயல் தான் இருக்கிறது. அதனால் எஹ்தஜ்பி மின்ஹு, அவரிடமிருந்து நீ ஹிஜாபை கடைப்பிடித்துக்கொள், அவர் சகோதரனை நீ கருதாத. ஏன்னு கேட்டால் அது வந்து உத்துபாவுடைய ஒரு சாடை அவர்கிட்ட இருக்கிறது. அதன்படியே சவுதா காலமெல்லாம் நினைச்சிட்டாங்க தன் சகோதரர் அவரை கருதவே இல்லை. இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 2053வது ஹதீஸ்லையும் 2218, 2241, 2745, 4303, 6749, 6765, 6817, 6818, 7182 இவ்வளவு இடத்துலையும் இந்த ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இதில் ரசூலுல்லாஹ் என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால் அவருக்கு பிறந்ததுங்கிறதுக்கு தோற்றம் கிட்டம் எல்லாம் கரெக்டாக இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் எதை பார்க்குறாங்க? யாருக்கு அது பொண்டாட்டியாக இருந்தால் அதான் கேள்வி. அவருடைய மனைவியாக இருக்கும்போது அவருக்கு பிறந்திருந்தாரையானால் வேற ஒருத்தது காரணமாக இருந்தாலும் அவன் கிளை பண்ண இயலாது. இவன் மறுத்தா தான், இவன் மறுத்தா வேறு விஷயம். என் பொருளை இல்லைன்னு உடனே மறுக்கலாம். வேற ஆளுக்கு பிறந்தது இருக்க சாதாரணம் இருக்கும்போதே என் பிள்ளைன்னு சொல்லிவிட்டால் அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. அப்போ இந்த 6 மாத பிள்ளைக்கு வந்து கணவன் ஏற்றுக்கொண்டானேயானால் பஞ்சாயத்து இல்லைன்னு வழங்குது. அப்போ கணவன் ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளனா என்ன ஏற்றுக்கொள்ளலன்னு கேட்டால் இது என்னுடைய பிள்ளை கிடையாது. ஏன்னா தர்க்க ரீதியாக காரணம் சொல்லுவான்ல, ஒரு குழந்தை இந்த காலத்தில் அது நல்லா யூஸ் பண்ணி இந்த காலத்தில் என்ன செய்யலாம்னு கேட்டால் இந்த குழந்தை வந்து எவ்வளோ காலத்தில் வந்து கர்ப்பத்தில் இருக்கும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியும். இந்த குழந்தையுடைய சைஸை வச்சுக்கிட்டு இது வந்து 9 மாதத்தில் அதை பூர்ணமான குழந்தை தான், இது குறை பிரசவமான குழந்தை தான்னு சொல்ல முடியும். அப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு ஆதாரம் வருதுங்கிறதுக்காக வேண்டி இல்லை எனக்கு நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவானே, ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் அந்த உரிமை இருக்கிறது. ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லுவானே ஆனால் அவன் பெறாத பிள்ளைக்கு அவன் சொந்தம் கொண்டாட முடியுமா? இயலாது. அப்படிங்கிற வகையில் அவன் என்ன செய்யலான்னு கேட்டால் அவன் வந்து மறுக்கவும் செய்யலாம். மறுக்கிறதுக்கான எதை வச்சு மறுக்கலான்னு கேட்டால் ரீசன் தான் மறுக்கலாம்ல. நல்லா தெரியுது இது 10 மாதம் குழந்தைதான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி 6 மாதம் தான் ஆகுது. அப்போ இன்னொருத்த பிள்ளை இவன் எதுக்கு சுமக்கணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் அடிப்படையில் தான், அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருக்குது. அதே நேரத்தில் இல்லைங்க என் பிள்ளை தாங்க இப்போ அதனால் பஞ்சாயத்து இல்லைன்னு சொன்னால் அதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. ஏன்னாட்டா சில தீர்ப்பு நடிச்சிருவாங்க. என்னென்னு கேட்டால் அதான் அவன் பொண்டாட்டி தானே பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் காலமெல்லாம் நரக வாழ்க்கையாக போயிடும். அவனுக்கு அவன் பிள்ளைங்கிறது சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளை எப்படி நடத்துவான், அவளை எப்படி நடத்துவான், பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால் வந்து எந்த ஒரு சான்றும் இல்லாமல் வந்து என்ன செய்யக்கூடாது, மறுத்தரக்கூடாது. இவனுக்கு சான்று இருக்கிற அந்த குழந்தை வந்து 6 மாதத்தினுடைய தரத்தில் அது இல்லை, 10 மாத தரத்தில் உள்ளதாக தான் இருக்குதுன்னு தெரிய வரும்போது எல்லோரும் தானே மறுப்பான். சில பேர் என்ன செய்வான்னு கேட்டால் சரி இது பிரச்சனை இல்லை, தப்பு செஞ்சுருப்பாரு மன்னிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு இருப்பான். சில பேர் அவனுடைய இது இல்லாட்டாலும் சரி இல்லைன்னு இல்லை, சரி தப்பு செஞ்சுருப்பா போல இருக்குது மன்னிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒருத்தன் ஏற்றுக்கிட்டு போனான்னு சொன்னால் அது வந்து அவனுடைய குழந்தைன்னு நம்ம ஒத்துக்கிற வேண்டியதுதான். ஆனால் சரி அதிகமான அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் குரானில் உள்ள ஒரு வசனத்தை ஆதாரமாக காட்டி 6 மாதத்தில் பிறந்தாலும் அவனுடைய பிள்ளையாகத்தான் எடுத்து கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. அது பொதுவாக அப்படி எடுக்க இயலாது. அவங்க சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் 46வது சூறாவில் 15வது வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் மனிதனை அவனுடைய தாய் வந்து கஷ்டத்தோடு சுமக்கிறாள், கஷ்டத்தோடு பிரசவிக்கிறாள். அவள் சுமந்ததும்
அதை வயிற்றில் சுமந்ததும் பால் குடி மறந்ததும் சேர்த்து சலாசுன சஹரா 30 மாதங்கள் அப்படின்னு வருது. ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் பேசும்போது 46வது சூறாவில் 15வது வசனத்தில் சொல்லும் பொழுது அவன் கருவில் சுமந்ததும் பால் குடியை மறக்க செய்ததும் சேர்த்து 30 மாதம் அப்படின்னு வருகிறது. அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து 30 மாதம்னு வருகிறது. அப்படின்னா பால் குடிக்கு எவ்வளவு கற்பத்துக்கு எவ்வளவுன்னு பிரிக்க முடியலை. ஆனால் வேறொரு வசனத்தில் 31:14 வசனத்தில் ஒஃபிசாலுஹு ஃபி ஆமைனி பால்குடி மறத்தல் 2 மாதம் 2 வருஷம், அது 24 மாதம். 2 வருஷம்னா என்ன, 24 மாதம். அப்போ பால்குடி மறத்தலுக்குரிய காலம் 24 மாதம்னு ஒரு வசனம் சொல்லுது, ரெண்டும் சேர்த்து 30 வசனம்னு சொல்லுது. அப்போ கற்பகாலம் எவ்வளோ? 6 தான் ஆகுது. கற்பகாலம் என்பது 6 தான் வருகிறது. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இதை வச்சு கால்குலேட் பண்ணி 6 மாதத்தில் பிறந்தாலும் உனக்கு மறுக்க உரிமை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் 6 மாதம் இப்போ கற்பகாலம் என்று குர்ஆன் சொல்லுகிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இந்த வசனத்தை வச்சு மேலோட்டம் பார்க்கும்போது அப்படி கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னு கேட்டால் பால்குடி மறத்தலும் கற்பமும் சேர்ந்து 30 மாதம், பால்குடி மறக்கிறதுக்குரிய காலம் 2 வருஷம் 24 மாதம். அப்போ அதை கழிச்சிட்டு பார்த்தா கற்பகாலம் 6 மாதம் தானே வருது. அப்போ கற்பகாலம் 6 மாதம்னு குர்ஆன் சொல்கிற காரணத்தினால 6 மாதத்துலேயே 10 மாத பிள்ளையை பெற்றாலும் நீ ஏற்றுக்கிறனுங்கிற மாதிரி அறிஞர்கள் இந்த 2 வசனத்தையும் மெர்ஜி பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் இது நம்ம இது விளக்கியிருக்கிறோம். இது அந்த அர்த்தத்தில் உள்ளது கிடையாது. குழந்தை வளர்ச்சியில் மனிதன்கிற ஒரு தோற்றத்தை அடைந்து, ஏன்னா கரு அடையும் பொழுதுங்க, குழந்தை உருவாகும் பொழுது மனிதத்தன்மைக்குரிய எந்த ஒன்றும் துவக்க காலத்தில் இருக்காது. மனுஷங்கிறது உயிர் ஊதப்பட்டு வரக்கூடிய அந்த பருவம் 6 மாதம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நாய்க்குட்டி, கழுதைக்குட்டி, பன்னிக்குட்டிலாம் எந்த அளவுக்கு கருவில் இருக்குமோ அந்த மாதிரி தான் அது இருக்குமே தவிர, மனிதன்கிறதுக்கான ஒரு ரூஹ் ஊதப்படும்ல தனியாக, அந்த ஒரு ரூஹ் ஊதப்படுறதுங்கிற ஒரு கணக்கு எடுத்து பார்த்தால் 6 மாதம் தான் வரும். அதை வச்சு தான் இது சொல்லப்பட்டிருக்கும்னு விஞ்ஞான ரீதியாக ஒரு விளக்கம் நம்ம கொடுத்துருக்குறோம். அது அப்படி தான் இன்னும் சொல்ல அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டால் அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது இது எனக்கு பிறந்து இருக்காது. அந்த காலத்தில் தெரியாமல் இருக்கலாம். அந்த காலத்தில் இப்போ இந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய காலத்தில் இந்த மாதிரியான கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவிகள் இல்லாத காலத்தில் நினச்சிருக்கலாம். ஒருவேளை 6 மாதத்தில் கூட இப்படி வரும்போல இருக்குன்னு நினச்சிப்பான். 6 மாதத்தில் கூட அது பெரிய சைஸ் பிள்ளையாக வரும்போல இருக்குன்னு விளங்கியிருந்த காலம் மாறிச்சுன்னு வைங்க. அது இப்போ அந்த காலத்தில் இந்த ஃபத்வா சொன்னால் ஏற்றுட்டு போயிடுவாங்க. இந்த காலத்தில் எத்தனை மாதத்து குழந்தை என்பது இன்றைக்கி ஆய்வு மூலமாக சொல்லிவிட முடியும். இது கற்பப்பையில் எவ்வளோ நாள் இருந்துச்சுங்கிறத சொல்ல இயலும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கற்பப்பையில் இது 10 மாதம் இருந்துச்சுன்னு அவன் சொல்லும் பொழுது 6 மாதத்தில் பெற்றுட்டாங்கன்னு சொன்னால் அவன் கல்யாணத்துக்கு முந்தைய 4 மாதம் இருந்திருக்குன்னு தானே ஆகுது. அப்படி திட்டவட்டமாக தெரியும் போது ஓம்புல தன்னை ஏற்றுக்கிறன்னு திணிக்க இயலுமா? அவனுக்கு திணிக்க இருக்க முடியாது, மறுக்கும். அதான் இந்த காலத்தில் எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக இருக்குது.